யூடியூப் ஆரம்பிக்க போகிறீங்களா? அப்போ முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிறணும். பேசுவோமா? அதாவது பொம்பளைங்க நீங்கள் வீட்டில் இருக்கிறப்ப வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நாங்கள் வந்து சம்பளம் வாங்கிட்டேன், மாதம் சம்பளம் வாங்கிட்டேன், மக்களே மாதம் சம்பளம் வாங்கிட்டேன் அப்படின்னு படத்தாட்டி காட்டுவாங்க. அப்புறம் நான் உழைச்ச காசும் கொடுத்தேன், ஆனால் நான் அந்த யூடியூப்பில் சம்பாதிச்ச காசும் போட்டு அப்படின்ட்டு பணத்தை விரிச்சு காட்டுவாங்க. அப்புறம் பெரிய பெரிய மாடி வீடை கட்டிட்டு எனக்கு பூரா இன்ஸ்டாகிராமில் பல லட்சம் ரூபா வந்துக்கிட்டு இருக்கு, அதில் நான் சம்பாரித்து வீடு கட்டிட்டேன் அப்படின்னு காட்டுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப பொம்பளைங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க நம்மளுக்கு என்ன தோணும்டா, சே நம்மளுக்கு வீடியோவே பார்த்துக்கிட்டு இருந்தேன், சரி நம்மளுக்கும் இருக்கிற சின்ன சின்ன திறமைகளை வெளிக்காட்டுவோமா அப்படின்னு புருஷனை துணைக்கு கூப்பிட்றது, தம்பியை துணை கூப்பிட்றது, சின்ன பிள்ளைகளை துணை கூப்பிட்றது, அப்படி கூப்பிட்டு வீடியோ போட்டு அப்லோட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பிப்போம். ஆரம்பித்த உடனே நல்லாத்தையும் போகிற மாதிரி முதல்ல யூடியூப்புக்காரனை எடுத்து வேகத்தில் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் வேகமாக கொடுத்து இதில் போடுவோம், ரெக்கமெண்ட் பண்ணுவான். ரெக்கமெண்ட் பண்ணோடனே நிறைய வியூஸ் போகிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவான். உடனே ஆர்வம் நம்மளுக்கு அதிகமாயிரும். ஆஹா நல்லா நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்கப்பா, நிறைய வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் எடுத்து அப்படியே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் அதே வேலையாக தெரியும். அப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையை வெட்டி எல்லாம் பார்க்குற பிள்ளைகளெல்லாம் பார்க்குறதுல கொஞ்சம் குறைய பண்ணிடுவோம். நம்ம வேலையில் நம்ம பார்க்க மாட்டோம். இதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி வீடியோ போட்ட உடனே எம்பிட்டு வியூஸ் போயிருக்கு, நிறைய பேருக்கா கொஞ்சமாக போயிருக்கா அப்படின்னு பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாகி அதுக்குள்ளே விட்டு நோக்கிக்கிட்டே கிடக்க மாட்டோம். இது போய்கிட்டே இருக்கையில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருமா, கொஞ்சம் நல்லா வியூஸ் போகுதுன்னா நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரிய வரும். அப்புறம் எல்லோரும் வந்து கேட்பாங்க, என்னவில்ல நான் உன்னை ஃபோனில் பார்க்குறேன், ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அப்படியா அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டு அவங்கள பார்த்து ஐயா எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியுதுப்பா அப்படின்னு நினைப்போம். இப்போ இடையில இருக்கிற உறவுக்காரர்களும் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பேச்சு தான் இங்கே அந்த உறவுக்காரவங்க வீட்டில் பூரா நடக்கிறதும் நம்ம பேசத்தே இருக்கும். எந்த சொந்த விசேஷத்தில் போய் கலந்துக்கிட்டாலும் அந்த விசேஷத்தை முடிச்சுட்டு கூடி உட்காந்து உங்களுக்கு தெரியுமா சீமா முண்டாட்டி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா, கண்ணடிக்கிறா, சிரிக்கிறா, சிரிச்ச மணிக்கே பேச போகிறான் அப்படின்னு எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வீடியோ போட்டதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேசி அவங்களுக்கு அதாயிருமா. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையை பூரா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தவங்க என்ன செய்வாங்க, இப்போ நேராக வந்து நம்மகிட்டையே வந்து பேச முயற்சி பண்ணுவாங்க. அதாவது வீடியோ போடுற எண்ணெயை விட்டுருவாங்க. இப்போ என் புருஷனை பார்த்தா என்ன சீமே என்னவோ மண்டாட்டி பேசிக்கிட்டு இதெல்லாம் என்னத்துக்கு ஊரேன்ட்ட பேசிக்கிட்டு 4 பேர் அசிங்கமாக கமாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த கமாடெல்லாம் கட்டிக்கிட்டு சம்பாதிக்கட்டேன்னா நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியமும் மொண்டாட்டி சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பார்த்தாதா, இதில் போய் பேசிக்கிட்டு இதில் என்ன சம்பாத்தியம் வருது, இதெல்லாம் தேவையா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுவாங்க. இப்போ நம்மளுக்கு தோடு கொடுத்து சரி போடு அப்படின்னு வீடியோ போடுறதுக்கு அளவு கொடுத்த நம்ம புருஷனாக இருக்கட்டும், நம்ம அம்மாவாக இருக்கட்டும், நம்ம அண்ணன் தம்பி யாரோ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற சொந்தங்களாக இருக்கட்டும், இப்போ லைட்டாக சறுக்கலாகி இதெல்லாம் தேவையில்லை விடு அவங்களாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளும் தடங்கல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நம்மளும் வீட்டில் இருக்கிற இதை புரிஞ்சுக்கிட்டு ஐய இதை பேசிக்கிட்டே உடம்புனா ரொம்ப கஷ்டமாயிரும் போலையே அப்படின்னு யோசனை பண்ணி அதை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி எடுக்கணும். அப்போ நம்மளுடைய இது வந்து கொஞ்சம் தடைப்பட்டு அப்புறம் கொஞ்சம் வியூஸ் போகிறது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது மக்களே. இதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே இறங்குங்க. ஆனால் இதில் அதிகமாக சம்பாரிச்சிடலாம் மட்டும் நீங்கள் தயவு செய்து யோசிக்காதீங்க. அதெல்லாம் சும்மா ஒரு பாவலாவுக்கு பாவலா கட்டுறது. ஓகே, நான் வந்து நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுலாம் சும்மா. மேக்ஸிமம் ஒரு 10,000 ரூபா வாங்கணும்னாவே பெரிய கஷ்டம் யூடியூப்பில். அதே உண்மை. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 10,000 சம்பளம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு வருஷமாச்சு அதில் கொடுக்கணும்னு ஓடணுமாக்கும். எல்லாத்துக்கும் லக் அடிக்காது. அதாவது இது ஒரு லாட்ரி மாதிரி தான். லாட்ரி சீட்டில் வந்து லாட்ரி வாங்கிட்டு ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபா அடிச்சிருச்சுன்னா மற்ற முறை அந்த 1 கோடி ரூபா நம்மளுக்கு கிடச்சிடான்னு வாங்குறேன் பாருங்க. அதே மாதிரி தான் இந்த யூடியூப். ஒருத்தனுக்கு வியூஸ் நிறைய போயிட்டுருக்கு, அவன் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கேன்னு யோசனை பண்ணி எல்லாரும் போய் விழுந்துக்கிட்டு அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், யூடியூப்பில் வீடியோ போட்டாவே அடுத்த வீடியோலாம் பார்க்கவே மாட்டான், யூடியூப்பே பார்க்க மாட்டான். ஏன்னா அதோட அருமை பெரும்பூரம் தெரிஞ்சதுனால அதை பார்க்க மாட்டான். நம்ம போய் இந்த வீடியோவை 1 மணி நேரமாக பார்த்துக்கிறதுக்கு அவனுக்கு காசு ஏறிக்கிட்டு இருக்குப்பான்ற எண்ணம் நம்மளுக்கு வந்துடும். அதனால் மக்களே அவன் அன்னன்னைக்கு உழைச்சி போல, அதே சூப்பர் பொழப்பு, அதே நிரந்தரமான பொழப்பு என்னப்படுத்துறது. இந்த மாதிரி குரலி வித்தை காட்டுறதெல்லாம் நம்பாதீங்க, சரிங்களா? அப்படி பேர் உழைங்க. குரலி வித்தைக்கார ஊரம் குரலி வித்தை காட்டிட்டு போகிறாங்கன்ட்டு அதை பார்த்து ரசிச்சுட்டு ஓடிடணும். குரலி வித்தை காட்டி நிறைய காசு சம்பாதிக்கிறோம், நம்மளும் குரலி வித்தை காட்டிடுவோமா அப்படின்னு யோசனை பண்ணி குரலி வித்தை காட்ட போனீங்கன்னு வச்சுங்க, குரங்கு நம்மளை பராண்டிடும். அதுதான் உண்மை. வாழ்க்கை இழந்து போயிடுவோம். அதனால் தயவு செய்து யூடியூப்பில் யாரும் நுழையக்கூடாது சொல்லிவிட்டேன். அப்போ நீ எதுக்கு பேசிட்டு கிடக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் நுழைஞ்சிட்டேன், அதனால தான் கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். முடியுமா? பிடிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள்.